இன்னொரு ரவுண்டு நல்லா காத்து வருது. அதுல இருந்து கோவக்குள்ள போகணும். அடே எங்க அப்பா இவ்வளவு நேரம் நடந்த மாதிரி அம்மா போடுறோம். படிக்கட்டுலேயே நடக்க முடியாது யாமீனா. படிக்கட்டே இல்லாமல் நடந்து வந்து இருக்கு. குடி 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 இருடா குடி. கப்பு இல்லை. குடி 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 குடி. ஆமாம் போதுமா? என்ன 2 அடி தூக்கிட்டு உட்காருயா? இது பார்த்தீங்கன்னா சடையாண்டி கன்னிமார்கள் வந்து இங்கே இருக்காங்கன்னா, மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவன். ஓவர் கூலிங்காக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா வேர்த்துக்கு வந்தோமா உள்ள சீசன் காத்தடிக்க போயிட ஏசியில் இருந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது கூலிங்காக. இந்த இதுக்குள்ளே வந்தோடனே திருநீர் வாசம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு சாமியை கும்பிட்டு சாப்பிடலாம். வாங்க போகலாம். போனாங்க நாங்கள் தான் உங்கள் ராபர்ட்டினா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து என் தங்கச்சி ஊர் வந்திருக்கோம் திருவிழாவுக்கு. திருவிழா வந்து இன்னைக்கு தான் லாஸ்ட் நாளால். இன்றைக்கி தான் திருவிழா லாஸ்ட் நாள். என் பையன் நேற்று வந்தோம், வந்துட்டு போயிட்டோம். என் பையன் இருந்துட்டு இன்றைக்கி போக வேணாடா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைம்மா மஞ்சள் தண்ணி விளாட்னு வாமான்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கூப்பிட்டு வந்துட்டான். சரி இவனுக்காக வந்துட்டோம். இப்போ எல்லோரும் வந்து சடையாண்டி கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம், வந்து கெடா வெட்டுங்க. அதனால் வந்துட்டு இப்போ மேலே என்ன கோயில் இருக்குது, சிவன் இருக்கார், அங்கே வந்து போக போகிறோம். பாதி படி ஏறி வந்துட்டு அதனால மூச்சு வாங்குது. இப்போ நம்ம வந்து திருப்பி வந்து மலை மேலே வந்து போக போகிறோம். இதுதான் எங்கள் மாமா ஃபேமிலி. இவங்க வந்து அண்ணி, இவங்களும் அண்ணி, இவங்க வந்து அண்ணி பெரிய அண்ணி பொண்ணு, இங்கே அழகான அது வந்து என் தங்கச்சி. எல்லோரும் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து நீங்களும் இந்த விளாகில் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ள போகலாம். பாய். அங்கிட்டு மண் தெரியாத இருக்கு. இது 1 2 3 ஏறி ஏறி இந்த இப்போ இன்ட்ரோ எடுத்தது அங்கே போய் இன்ட்ரோ எடுத்தோம். இங்கே தண்ணி தாக எடுத்துருச்சு. இன்னும் போகணும். இது முடிக்கதான் ஸ்டெப்ஸ் இல்லை. பேசுறா பேசுறா பேசுறா. பாத்து பாத்து பல்லா கட்டிட்டு பாப்பா நின்று குடி 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 போயிட்டே இருக்கோம் நடந்து. டேய் என்ன இழுத்து விட்றாரா? மேலே போய்கிட்டே இருக்கும். ஆத்தூர் ஆஸ்பத்திரி தான் போகணும். சாட்சவாது போட்டு வந்துடலாம். மேலே ஏறிக்கி இருக்கும். இது ஆத்தூர் டேமு. என்ன 2 அடி தூக்கிட்டு உட்காருயா? என்னடா பேசுயா? எதுவும் பேச நிலைமையில இல்லையா? பாருங்க எவ்வளோ அழகா தெரியும்.
அது என்ன ரோடாங்க அந்த மலையில இருக்குது? கொடைக்கானல் அதான் கொடைக்கானல். ஆமா பக்கம் தான் கொடைக்கானல் இங்கிட்டு இருந்து கொடைக்கானல் ஃபுல்லா ஃபாரஸ்ட் இது கெஸ்ட் ஹவுஸ் அது மலைக்காரங்க வீடு இப்போ கார்ல உள்ள வரைக்கும் போய் வரலாம் கண்ணமலை கோயில் வரைக்கும் நான் போயிருக்கேன் ஏற்கனவே ஒரு தடவை வந்தேன். அது கொடைக்கானலா? நைட்ல லைட் ரோடு தான் அது கொடைக்கானல் சம்திங் எடுத்தாங்களா பெருமாள் கவுண்டர்னால யாவகமாவது வச்சிருக்கானே பார்த்ததெல்லாம் போய் ஒண்ணு செஞ்சதுனா பெருமாள் கவுண்டர் பேரனா எங்கே வந்த? எதுக்கு வந்த இங்கே மேலே ஏறுறதுக்கா? பொண்ணு பேர்னா ஏத்துப்பாங்க இப்பதான் அம்மா எல்லாரும் இன்னொரு ரவுண்ட் நல்லா காற்று வருது. அதுல இருந்து கோவக்குள்ள போகணும். அடேங்க அப்பா இவ்வளவு நேரம் நடந்த மாதிரி அம்மா போடணும். படிக்கட்டுலேயே நடக்க முடியாது யாமீனா. இங்கே படிக்கட்டே இல்லாமல் நடந்து வந்துருக்கு. குடி 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 இருடா குடி. கப்பு இல்லை. குடி 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 குடி. ஆமாம் போதுமா? வந்தாச்சு, போயிட்டு இருக்கோம். வந்தாச்சு. மேலே வந்தாச்சு ஒரு வழியாக வந்து எல்லாம் வந்துருங்க. இந்த கோயில் சாமி கும்பிட தான் வந்தது. இதான் அதான் இதான் ஏன் இது பார்த்தீங்கன்னா சடையாண்டி கன்னிமார்கள் வந்து இங்கே இருக்காங்கன்னா, மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவன். ஓவர் கூலிங்காக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா வேர்த்து வந்தோமா உள்ள இன்னும் சிலு காத்தடிக்குது. காத்தடிக்கிறத விட ஏசியில் அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது கூலிங்காக. இந்த இதுக்குள்ளே வந்தோடனே திருநீர் வாசம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே கேட்கும், குழந்தைங்கெல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்கல்ல, அதனால. என் பையன் ஏறி வந்துட்டா, அதுதான் கொஞ்ச நேரம் தான் தூக்கிட்டு வந்தோம். அவன் ஏறி வந்துட்டா, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. போய் சாமி கூப்பிடும். போகலாம் 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 போகலாம். இங்கே பாருங்க, அந்த பிள்ளைய பாருங்க, மக கூட நடந்து வந்துருச்சு. இந்த பிள்ளைய தூக்கிட்டு வரதுக்கு ஒரு ஆள் காலில் விழுகல. இறங்குறது ஈஸியாக இருக்கு. எதுக்கு அந்த கல்லை எடுக்குவாங்க? அதான் எதுக்கு தெரியாதா? சரி உங்கள் அம்மாட்ட கேளு. எதுக்கு வாங்க? கீழே வந்து சடையாண்டி கன்னிமார்கள் வந்து கும்பிட்டுட்டு இப்போ சிவனை வந்து கும்பிட்றதுக்காக மேலே வந்து வந்திருக்கோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு விநாயகர், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா முருகன் வந்து இருக்காங்க. இந்த பழனி முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு குகை இருக்குன்னு சொன்னாங்க. அது இந்த குகை என்னன்னு தெரியலைங்க. இந்த குகை தான் சொன்னாங்க. இருக்குங்க. இவங்களும் வந்தானே இதுதான் சொல்றாங்க. இந்த கோயிலுக்குள்ள அதான் குகை இருக்குது. குகை இருக்கு, இதுக்குள்ள தான் போவாங்க முடியும். மாட்டு பாதையா போனாங்க, போனவங்க ஒருத்த போனவங்க திரும்பியே வந்தாங்க. அதனால யாரும் வந்து போவாங்க. கடைசி எல்லா பேரும் போயிட்டாங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறனால நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. எல்லாம் போயிட்டாங்க, கீழே வரலும் போயிட்டாங்க. கீழே சவுண்டு கேட்குது. அம்மா அடியோ,
நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஏறுறது. படிக்கட்டில் வேணால் மலை ஏறி இருக்கோம், இந்த மாதிரி ஏறி முதல் முறை. இதான் முதல் முறை. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்குது, நல்லா இருந்துச்சு. என்ன இந்த பேண்ட்டை போட்டுட்டு ஏறதான் பெரிய விஷயமா இருக்குது. சாக்ஸ் இருக்குது, கீழே எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இவ்வளோ இதாக இருக்கும்ன்ட்டு நினச்சி கூட பார்க்கல. கங்காரு மாதிரியா? எப்படி யோசிச்சுது? கங்காரு மாதிரி குதிச்சு போறியா? மேலே கூட ஏறிடலாம் போல், கீழே இறங்குறத கஷ்டமாக இருக்கு. ஏமீனா வந்துட்டா? கீழே இருந்து சவுண்ட் விட்டுட்டே இருக்காங்க. நல்லா இருக்கு. இப்படி வந்து நம்ம ஏரியா சைடு இல்லை, இல்லைன்னா டெய்லி ஒவ்வொருத்தரும் ஏறி உடம்பு குறைச்சிடலாம். ஏமீனா அப்படி சொல்லி தான் காலையில் தூங்கியிருப்போம் பார்த்தா. அப்படி ஏமீனா அப்படி தான் டெய்லி முடிவு பண்ணுவோம். ஆனால் டெய்லி காலையில் லேட்டாக இருந்துச்சு, லேட்டாக எதாக இருந்தாலும் நடக்கும். லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்து. ஆமாம். ஒரு வழியாக கீழே வந்தாச்சு. கேமரா நல்லா தெளிவாக இருக்கா? தெளிவாக தான் இருக்குது. வெயில் வேறு, காலெல்லாம் பொத்து போகிற மாதிரி இப்படி சுடுது, சுருக்குன்னு. மணி 12 தான். 12 மணிக்கு பூரா பாறையிலே கால் வச்சு நடக்கணும்னா எப்படி நடக்குது? அதில் இந்த இங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு. இங்கே ஒருத்தர் போகும்போது கூட நடந்துட்டேன். போகும்போது தூக்கிட்டு போகும்போது ஒன்றும் தெரில, வரும்போது இறங்க ஈஸியாக இருக்கும் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்தாச்சு கீழே, எல்லா பேரும் நாங்கள் தான் கடைசி வந்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு சாமியை கும்பிட்டு சாப்பிட்டோம். வாங்க போகலாம். போனாங்க நான் அப்படியே நாங்கள் பண்ணிடுவோம். அப்படியே பாப்பா கொடுக்கலாம். சாப்பிட்டு முடிச்சதுனால சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வராது, பேசிக்கிட்டே இருந்துட்டு. ஃபோன் போட்டாங்களா? சரி. தினேஷுங்க அம்மாங்க. நம்மக்கிட்ட சீட்டு போட்டிருக்காங்கல்ல, தேவதாஸ் மாமா இருக்கார்ல, மார்க்கம்பட்டிக்காரவங்க தினேஷுங்க அம்மா. தினேஷ்னு ஒருத்தர் என்னட்ட சீட்டு காசு மாசம் மஞ்சள் தண்ணி விளையாடுறத பாருங்க.
சாமி கும்பிட்டு ஓடு. போது மீனா வந்து யோசிச்சுட்டு வாங்கிட்டு போ. சடையாண்டி கோயிலில் கிடா வெட்டி சாமியெல்லாம் கும்பிட்டு சாமிக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லோரும் மஞ்சள் தண்ணியெல்லாம் நல்லா விளாண்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் நம்ம வீட்டை ஒட்டி தேர் வந்து தங்கச்சி வீட்டை ஒட்டி தேர் வந்து வரும். அதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் மட்டும் அங்கேயே இருந்தோம். நாங்கள் தேர் போனதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பும்போது அவங்க யாருமே விட மாட்டேன்ட்டாங்க. இருந்துட்டு காலையில் போங்கன்னு சொன்னனால ராபர்ட்டும் சரி இருந்துட்டு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட்டு திருப்பி கோயிலுக்கு போயிட்டு நல்லா ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு நம்ம நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் ஒரு 7 o'clock போல் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அந்த விலாகு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.